சிம்ம ராசிக்காரங்க, ஒரு தடவை எழுந்தீங்கன்னா உங்களோட உயரத்தை யாராலுமே தடுக்க முடியாது. சிங்கம் எப்பவுமே குரல் எழுப்பாதுங்க. ஆனால் அது குரல் எழுப்பும்போது இந்த உலகமே கேட்கும். அது மாதிரி தான் நீங்களும். சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் டைம் இப்போ வந்துடுச்சு. அதிரடியாக நீங்கள் உங்கள் களத்தில் இறங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இப்போ பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ உருவாகியிருக்கு. இது வரைக்கும் நிறைய கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய துரோகத்தை தாண்டி வந்திருப்பீங்க. இதெல்லாம் ஏன் என்னோட வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்க யாரு, துரோகம் பண்ணவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. இந்த வாரத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களை யாராலுமே எந்த விஷயத்திலுமே பின்னடைவுக்கு கொண்டு வரவே முடியாது. இந்த சிம்ம ராசி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ராசி. கூட்டத்தோட்டலாம் எங்கேயுமே போக மாட்டீங்க. நீங்க தான் தனி காட்டு ராஜா, அந்த மாதிரி செயல்படுவீங்க. நீங்க பிறந்ததே ஒரு தலைமைத்துவத்தை தூங்குவதற்காக தான். இந்த சிம்மம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வாழ்கிறதுக்காக பிறந்தவங்களே கிடையாது. உங்களை யாருமே ஒரு ரூல் போட்டு அடக்கி அளவும் முடியாது. மற்றவங்க கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, சுதந்திரத்தை விரும்புவீங்க. இந்த சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் பாருங்கள், நிறைய விதத்தில் நன்மையும் கொடுக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சூழலை நீங்கள் எப்படி கையாண்டா நன்மையை பெறலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவை நிச்சயமாக சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு சொல்லாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க, இந்த சிம்மம் அப்படின்னு பார்க்கும்போது மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே கொண்டவங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் சிறப்பான உயர்வு ஏற்படலாம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுங்க. நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இறை வழிபாடின் போது 108 முறை சொல்லுங்கள். இப்போ கூட அந்த ஒரு மந்திரத்தை மனசார நினச்சிட்டு உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனையை சிவபெருமான மனசார நம்பி ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கி நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பலிக்க நாங்களுமே கடவுளிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம உங்களுக்கான கிரக சூழலை என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதம் பெற போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் தீர்க்கவே முடியல அப்படின்னு இருக்கா? அந்த பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெற முடியும் உங்களுடைய ஜாதக அமைப்பால். ஆமாங்க, ஜனனகால ஜாதக அமைப்பு கண்டிப்பாக பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கும். எப்படி எங்கே பெறுவது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அலையவே வேணாங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பால் சிறப்பான உயர்வு பெறலாம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறக்கூடிய அமைப்பை தவற விட்டுறாதீங்க. இப்போ மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ சிறப்பான நிலையில் வாழ்வதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும், உங்கள் கஷ்டம் தீர இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசிக்கு அதிபதி பாருங்கள், சூரிய பகவான். சிம்மராசி இந்த சூரிய பகவானால் ஆளக்கூடிய ராசிங்கிறதுனால நீங்கள் பாருங்கள் எப்பவுமே ஒரு தலைமைத்துவம் கொண்டவங்களா இருப்பீங்க. நவகிரகத்தில் தலைவனாக இந்த ராசி இருக்குது. அதனால் சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் ராஜபோகத்தோடு வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே முன்னின்று தலைமைத்துவத்தை தாங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்ககிட்ட பாருங்கள் அபரிவிதமான தன்னம்பிக்கையும் பேராற்றலும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்யக்கூடிய குணநலன் படைச்சவங்களா நீங்கள் இருக்கீங்க. இந்த ராசியோட சின்ன சிங்கம் அப்படிங்கிறதுனால எதுக்குமே அஞ்சாத தைரியமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவங்களா காணப்படுறீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்கவே மாட்டீங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் அமைப்பு என்ன மாதிரியான சூழலை உருவாக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசியில் முதல்ல மகம் நட்சத்திரத்துக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அனுபவத்தை படிப்பாக கொண்டு வாழ்ந்து வரவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் சூழல் கவனமாக செயல்பட வேண்டிய சூழலாக அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வந்த ஞான மோட்சக்காரகன் கேது தேவையில்லாமல் இந்த மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத சிந்தனையும் அதிகரிப்பார். அதை நீங்கள் சிறப்பாக கையாளணும். எத்தனை முயற்சி செஞ்சாலும் கடைசி நேரத்தில் பாருங்கள் கொஞ்சம் இழுப்பறியான நிலை இருப்பது போல இருக்கும்.
நீங்கள் ரொம்பவுமே பெருசாக நம்பிட்டு இருந்த நண்பர்கள்கிட்டையுமே அவசர ஆபத்துக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாத சூழல் ஏற்படலாம். அவங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழல் ஏற்படலாம். கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் உங்களுக்கான வேலையை செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. செஞ்சுட்டு வர வேலையில் நிறைய நெருக்கடி இருக்கா, அந்த தொல்லையை தீர்க்கறதுக்கு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணலாம். மேல் அதிகாரிகளுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு உங்கள் முதலீட்டிற்கேற்ற ஆதாயம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு பயன் தராது, அது கொஞ்சம் நெருக்கடியை தரும். அதனால் புதுசாக முயற்சி இந்த மாதம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. விரைய ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார் குரு செலவுகள் அதிகரித்தாலும் அஷ்டம சனியால் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புலேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்பு குறையுது. அஷ்டம சனியால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் குறையுது. எதிர்ப்பு, இந்த நோய் நொடி, இந்த நிலை மாறுது. தைரியமாக துணிச்சலாக செயல்படுங்க, சிறப்பான நிலையை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் இந்த தாய் வழி உறவு இருக்குல்ல, அவங்கக்கிட்ட ஏற்பட்டிருந்த பிரச்சனை இப்போ விலகும். பணியாளர்கள் சிலருக்குள் எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு உங்களோட நம்பிக்கை பேராதரவு கொடுக்கும். பெண்கள் இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை ஏற்று செயல்பட்டால் நல்லதுங்க. எடுத்துமா கௌத்துமான்னு எதையும் செய்யாமல் சிறப்பான உயர்வு வர குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனை பக்கபலமாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. புதிய நட்புகள் கிட்ட ஒரடி விலகி நில்லுங்க, சங்கடம் ஏற்படாமல் இருக்கும். விவசாயிகளுக்கு புதுசாக அனுபவம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் சங்கர நாராயண வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கட்டத்திலிருந்து விடுபட முடியும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வம் செல்வாக்கோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள் நல்லா இருக்கு, நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டக்காரகனாக இருக்கிற சுக்கிரன் இவரோட சஞ்சாரம் பாருங்கள் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே எதிர்பார்த்த வருமானத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடியுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிடும். புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். செஞ்சுட்டு வர தொழிலையுமே சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு லாபம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்க கூட ஒரு சிலருக்கு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. கணவரின் உடல்நிலையை எண்ணி சங்கடப்பட்டு இருந்து வந்த பெண்களுக்கு இப்போ நிம்மதியான ஒரு நிலை வருது. தாலி பலம் பெறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கணவரோட உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக முன்னேற்றத்துக்கு வரும். மருத்துவ செலவு குறைஞ்சு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம், முயற்சி வெற்றி அடையும். வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இப்போ வரும். உங்கள் லாபாதிபதியாக இருக்கிற புதன் மாதத்தோட முற்பகுதியில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் புதிய முயற்சிகள் நல்லது தான். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. உங்களுக்கு புதனால் எடுத்த வேலை லாபம் தரும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி மேற்கொண்டால் அது வெற்றி வாய்ப்பு உண்டாக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் சிறப்பாக கிடைக்குது. தடைப்பட்ட வேலையும் இப்போ நல்லபடியாக நடக்குது. உங்களை விட்டுட்டு விலகி போன உறவினர் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. உங்களோட நிலையில் உயர்வு ஏற்படுது. மனசு தெளிவாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. விளைச்சலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது. நீங்கள் லட்சுமி நாராயண வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் நன்மை நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு வரும். அடுத்து பாருங்கள், இந்த உத்திரம் 1ஆம் பாதம் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டுட்டு வரவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான சூழல் உருவாகி இருக்குங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் ராசிநாதனாக இருக்கிற சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் சரி, அந்த நெருக்கடி இப்போ உங்களை விட்டு விலகுது. தொழில், வியாபாரம் இதில் ஏற்பட்டிருந்த தடை தாமதமும் முழுமையாக நீங்குது. அதனால் சிறப்பாக நீங்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு வரப்போகிறீங்க. தடைகள் நீங்கி சந்தோஷம் பெறுவீங்க. லாபம் அதிகரிக்கிறதுனால கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். அரசு வழி வேலைகளுமே லாபத்தை தருது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயருது. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான அனுமதி இப்போ கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குமே ஏதாவது நெருக்கடி இருக்கா, அந்த நெருக்கடி பாருங்கள் தானாக விலகும். சூரியனை கண்ட பனி போல. சிலருக்கெல்லாம் நிரந்தரமாக குடியுரிமை பெறக்கூடிய கனவு கூட இப்போ நனவாகும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களை முன்னேற்ற பாதையில் வழி நடத்தும். மேலும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை இப்போ நீங்கள் பெறுவீங்க. நிறுத்தி வச்சிருந்த ஊதியமோ தடைப்பட்ட பதவி உயர்வும் கிடைக்கும். மனசில் நிம்மதியான சூழல் வரும். விரைய குருவால் கொஞ்சம் செலவு அதிகரிக்குங்க. ஆனாலும் மனசில் மகிழ்ச்சி உருவாகும். நோய் நொடி விலகுது. அஷ்டம சனியால் ஏற்பட்ட சங்கடம் காணாமல் போகுது. நினச்சதை நினச்சபடி சாதிக்கும் அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுது. வேலை பார்க்குற பெண்களுக்குமே இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரதுனால எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தியாகும்.
விளைச்சல் அமோகமான நன்மை ஏற்படும். நீங்கள் அதிகாலையில் சூரியனை வழிபடுவதால் எடுத்த எல்லா வேலைகளையுமே சிறப்பாக நடத்தி முடிக்க முடியும். சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலுமே கிடைக்கப்பெற்று நலமுடன் நீங்கள் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழும் யோகம் உங்களுக்கு வரும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.